திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே உள்ள ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் வத்தலகுண்டு, பட்டி வீரன்பட்டி, நிலக்கோட்டை, விராலிப்பட்டி உள்ளிட்ட பல ஊர்களில் இருந்து பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியில் தனியார் கல்லூரி மாணவிகள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை பாலக்கோடு போக்குவரத்து வட்டார அலுவலர் பாலசுப்ரமணியன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். காஞ்சிபுரத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் பதிப்பாளர் சங்கம் மற்றும் பதிப்பாளர் சங்கம் இணைந்து நடத்தும் 3வது மாபெரும் புத்தக திருவிழா நடைபெற உள்ளது. இந்நிலையில் இப்புத்தக திருவிழாவிற்கான இறுதிக்கட்ட பணிகளில் ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தென்காசி தெற்கு மாவட்ட அதிமுகவில் உள்ள மாவட்ட இளைஞர் பாசறை மற்றும் இளம்பெண்கள் பாசறைக்கு பொறுப்பாளர்கள் புதிதாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் புதிதாக நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அதிமுக தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வமோகன் தாஸ் பாண்டியனை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். மதுரை வெள்ளக்கல் கழுங்கடி முனியாண்டி கோவிலுக்கு நேர்த்திக்கடனாக விடப்பட்ட ஆடுகளை மர்ம நபர்கள் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி காரைக்கால் மாவட்டம் நிரவி கிராமத்தில் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் சமரச சன்மார்க்க சங்கத்தின் சார்பில் வள்ளலார் மடம் நிறுவி செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது வள்ளலார் மடம் மற்றும் அன்னதான கூடம் புது பொலிவுடன் சீரமைக்கப்பட்டு திருக்கூட முழக்கு நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கூட முழக்கு நன்னீராட்டு மற்றும் 7 திரை நீக்கிய ஜோதி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாநகராட்சி சாதாரண மாமன்ற கூட்டம் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சொத்து வரி, குப்பை வரி, பாதாள சாக்கடை வரி உள்ளிட்ட பல்வேறு வரிகளை குறைக்க அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி மேயரிடம் மனு அளித்தனர். இதைத் தொடர்ந்து சொத்து வரியை குறைக்க மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் கொண்டு வராததால் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள், பாஜக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து 4 ஆண்டு காலமாக பலமுனை வரிகள் போடப்படுது. புதிதாக பலமுனை வரிகள் போடப்படுது. ஒண்ணு 2022 ஒரு சமச்சீர் வரின்னு கொண்டு வந்தாங்க. அதற்கு பின்னால் தமிழ்நாடு அரசு 6% வரி உயர்த்துறதுன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை போட்டாங்க. அதற்கு பின்னால தவணை தவறி கட்டினா வரி தவணை தவறி கட்டினா அது பெனால்டி அப்படின்னு ஒரு புதிய முறையை கொண்டு வந்தாங்க. காலியிட வரி போட போனா 13 அரையாண்டுகளுக்கான வரியை போட சொல்லுவார். 13 அரையாண்டுகளுக்கு அவர் போன வருஷம் இடமே வாங்கியிருப்பாரு. 13 வருஷத்துக்கு 13 அரையாண்டுகளுக்கு அவர் வரி கட்டினா தான் புதிய வரி போடுவேன்னு சொல்லி ஒரு ஜியோ கொண்டு வந்திருக்காங்க. அந்த முடிவு மாநில அரசாங்கம் ஒரு முடிவுக்கு வர வரை புதிய வரி உயர்வுகளை நான் சொன்ன இந்த புதிய வரி உயர்வுகளை நிறுத்தி வைக்கணும்னு சொன்னா அதற்கு மேயர் அதை காது கொடுத்து கேட்க தயார் இல்லை. அதன் அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எனக்கு வெளிநடப்பு. மதுரையில் தொடர் பனிப்பொழிவு காரணமாக மல்லிகைப்பூ உள்ளிட்ட சில பூக்களின் வரத்து மிகவும் குறைவாக காணப்பட்டது. மேலும் அடுத்தடுத்த நாட்கள் முகூர்த்தம் என்பதால் பூக்களின் விலை அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் சாலை பாதுகாப்பு ஸ்கேட்டிங் பேரணியை போக்குவரத்து அலுவலர் செல்வி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து தனியார் பள்ளியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட இந்த பேரணியானது சங்கரன் கோவில் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து துவங்கி கோமதி அம்மாள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நிறைவு பெற்றது. திருச்செந்தூரில் இருந்து நாகர்கோவில் வந்த அரசு பேருந்தில் பயணம் செய்த சாத்தான்குளத்தைச் சேர்ந்த லீலாவதி என்ற மூதாட்டியின் கழுத்தில் கிடந்த 3 பவுன் தங்கச் செயினை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். தொடர்ந்து பேருந்தை ஓட்டுநர் காவல் நிலையம் கொண்டு சென்ற நிலையில் அங்கு போலீசார் பேருந்தில் பயணம் செய்த பயணிகளிடம் விசாரணை மேற்கொண்ட நிலையில் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சியில் மாடுகள் சாலையில் சுற்றி திரியாமல் இருக்க மேய்ச்சல் நிலங்களை ஒதுக்கி தர வேண்டும் என தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தினர் மாநகராட்சி ஆணையரிடம் கோரிக்கை மனு அளித்தனர்.
தாம்பரம் மாநகராட்சியில் அந்தந்த பகுதியில் உள்ள கால்நடைகளை கணக்கெடுத்து அந்தந்த பகுதியிலேயே நவீன மாட்டுத் தொழுவம் அமைத்து தர வேண்டும் என்றும் மேய்ச்சல் நிலங்களை கால்நடைகளுக்கு மீட்டு தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். வணக்கம், என்னுடைய பேர் சாந்தகுமார். தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்துடைய மாநில தலைவராக இருக்கேன். இப்போ தாம்பரம் மாநகராட்சியில் ஒரு மனு கொடுத்துருக்கோம் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்ப சாலைகளில் மாடுகள் சுற்றி திரிவுது அப்படின்ற பேர்ல மேய்ச்சல் நிலங்கள்ல இருக்க மாடுகளை, கைனி உள்ள இருக்க மாடுகளை வலுக்கட்டாயமா பிடிச்சிட்டு போறாங்க. அதை கேட்டா அங்க போலீஸை வச்சு கார்பரேஷன் பொய்யான ஒரு புகார் கொடுத்து அந்த ஊழியர்கள் பொய் புகார் கொடுத்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க விவசாயிகள் மேல. இப்ப எங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்களும் என்ன சொல்றோம், சாலையில மாடுகளை விடமாட்டோம் தான் சொல்றோம். அமைச்சர் அவர்கள் இருக்கும்போது நாங்க அங்கேயே போய் அந்த மனு கொடுத்துருந்தோம். அப்ப கலெக்டர் பாருங்க மேய்ச்சல் நிலம் தருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைய வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. எனவே 2 ஆண்டுகளாக நாங்க போராடிட்டு இருக்கோம். இதையும் தொடர்ந்து அவங்க செவி சாய்க்கல அப்படின்னாக்கா நாங்க மிகப்பெரிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம் சார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் அருகே அங்கன்வாடி மையத்தில் அஸ்நாத் பிவி என்ற ஆசிரியர் குழந்தைகளுக்கு ஆடல், பாடல், கதைகள் மூலம் சிறப்பான முறையில் முன்பருவ கல்வியை கற்றுக் கொடுப்பதை தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் முன்பருவ கல்விக்கான சிறந்த ஆசிரியர் விருது பெற்றார். இதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டத்தின் சார்பில் முன்பருவ கல்விக்கான சிறந்த ஆசிரியை விருதை பெற்ற அஸ்நாத் பிவி அவர்களை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் நேரில் அழைத்து பாராட்டினார். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த புதுப்பட்டினம் வணிகர் சங்கம் சார்பில் பொங்கல் விழா மற்றும் தூய்மை பணியாளர்கள், நடைபாதை வியாபாரிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக புதுப்பட்டினம் வணிகர் சங்க தலைவர் காதர் உசேன் கலந்து கொண்டு 30க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கும் 100க்கும் மேற்பட்ட நடைபாதை வியாபாரிகளுக்கும் அரிசி, வேட்டி, சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மதுரை மாவட்டம் திருவேடகம் அருகே அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்தில் இருந்த தென்னை மரத்தில் மோதி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்ட பயணிகள் காயத்துடன் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மதுரை மாநகர் மாவட்ட மாணவரணி திமுகவினர் மத்திய பாஜக அரசின் UGC நெறிமுறைகளை திரும்ப பெற வலியுறுத்தி மாணவர்கள் மற்றும் கல்வியாளர்களிடம் QR கோடு ஸ்கேன் செய்து கருத்துக்களை பதிவு செய்தனர். மேலும் கல்லூரி வாயிலில் முன்பாக கூடியிருந்த திமுக மாணவர் அணியினர் மத்திய பாஜக அரசுக்கு எதிராகவும் UGC நெறிமுறைகளை திரும்ப பெற வலியுறுத்தியும் பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பினர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி திருமணி முத்தாறு அருகில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் பரமத்தி பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கலந்து கொண்டனர். நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளராக JJ செந்தில்நாதன் நியமிக்கப்பட்டதை கொண்டாடும் விதத்தில் கட்சியின் நிர்வாகிகளும் விஜய் ரசிகர்களும் ராசிபுரத்தின் முக்கிய சாலைகள் வழியாக பட்டாசுகள் வெடித்து ஊர்வலமாக சென்றனர். சுமார் 4 கிலோமீட்டர் தாவேகா கட்சியினர் நிர்வாகிகள் ஊர்வலமாக சென்றதால் ராசிபுரத்தில் முக்கிய இடங்களில் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 59.15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஓமலூர் சங்ககிரி திருச்செங்கோடு பரமத்தி சாலையை 2 வழி சாலையில் இருந்து 4 வழி சாலை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை காணொலி வாயில் மூலமாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா, ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன், திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே யானை தந்தத்தை கடத்தி விற்பனை செய்ய முயன்ற கேரளா நபர் உட்பட 6 பேரை வன உயிரின குற்ற தடுப்பு பிரிவினரும் சிறுமலை வனச்சரக அதிகாரிகளும் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள யானை தந்தத்தை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே விளை நிலங்களுக்கு இடையே சாலையோரம் 1200 ஆண்டுகள் பழமையான பல்லவர் கால மூத்த தேவி அம்மன் சிலை உள்ளது.
இந்த அம்மன் சிலையை அறநிலைத்துறை அதிகாரிகள் மற்றும் தொல்லியல் துறையினர் பார்வையிட்டு ஆய்வு செய்து அம்மன் சிலையை பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.